ஹாய் விவேஸ், வணக்கம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். ஆளுங்க அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னாக்கா, ஒருத்தர் நமக்கு தொடர்ந்து ஏவல் பில்லி சுனியம் செய்வினை இந்த மாதிரி சீட்டு திட்டு முறைப்பாடு வைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறாங்கன்னா செஞ்சவங்களை எப்படி திரும்ப பழி வாங்கணும், அவங்க செஞ்சவங்களுக்கு 48 நாளில் எப்படி நீங்கள் அனுபவிச்சிங்களோ அதே மாதிரி அவங்க அனுபவிக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். என்னக்கா, ஒருத்தரோட தொழில், அதாவது தொழில் வளர்ச்சி இது மாதிரி விஷயத்தை தடுக்கிறதுக்கு சொந்த, அதாவது உடன்பிறப்புகளோ இல்லை அந்த பங்காளின்னு சொல்லுவாங்களோ அவங்களோ, இல்லை எதிர் வீட்டுக்காரனோ பக்கத்து வீட்டுக்காரனோ உறவுமுறைகள் சொல்லுவாங்களா, அத்தை பையன் மாமா அப்படின்னு யாராவது ஒருத்தர் உங்களோட வளர்ச்சியை தொழில் போட்டியில் பக்கத்து வீட்டுக்காரனோ பக்கத்து கடைக்காரனோ எதிர்கடைக்காரனோ இல்லை ஒரே தொழில் பண்ணுற ஆளுங்களோ யாராவது உங்களோட முயற்சியை தொடர்ந்து தடை பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஏவல் பில்லி சூனியம் தெய்வம் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு பயன்படுத்தி உங்களுக்கு தொழில் முடக்கத்தை உண்டு பண்ணுவாங்க, இல்லை வளர்ச்சி முடக்குவாங்க. இல்லை உங்களுக்கு தீராத நோயாகவே வந்துக்கிட்டு இருக்கணும், ஹாஸ்பிட்டல் செலவு கொண்டு போய்க்கணும், இல்லை ஆக்சிடென்ட் நடக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை என்னன்னாக்கா நீங்கள் அனுபவிச்சுட்டே இருப்பீங்க. எத்தனையோ கோயில் குளத்துக்கு போனாலும் அதை சரி பண்ண முடியாது. எத்தனையோ கோயில் குளத்தை தெய்வத்தை உனக்கு தெய்வம் உனக்கு கண்ணு இல்லையா, நான் இவ்வளோ தூரம் உனக்கு செஞ்சேன் போனேன், என்ன நீ பார்க்க மாட்டேன்னு சொல்லி தெய்வத்தெல்லாம் திட்டுவாங்க. அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. என்னன்னாக்கா, எத்தனையோ கோயில் குளம் போயும் அவங்களுக்கு இதெல்லாம் சரி பண்ண முடியல அப்படின்னு இருப்பாங்க. என்னன்னாக்கா, தொடர்ந்து இவங்க செய்ய என்னன்னாக்கா, அவங்களோட ஏவி விடுற அந்த ஆவிகளோ அந்த தெய்வங்களோ இல்லை மாந்திரிக துஷ்ட ஆவிகளோ தொடர்ந்து உங்களுக்கு தடையை ஏற்படுத்தியிருக்கோம். தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் செலவு கொடுக்கும். ஹாஸ்பிட்டலில் என்னன்னாக்கா உடம்பு சரியில்லை மருத்துவ செலவுன்னு கொடுக்கும், இல்லை ஆக்சிடெண்ட்டை பண்ணிவிடும், இல்லை அப்படிங்கும்போது புத்தி சுவாதீனம் பண்ணிவிடும், கை கால் வீக்கத்தை கொடுக்கும், இல்லை இயற்கையாக நோய் வந்த மாதிரியே அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கும். இதெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கும். அதே போல் குடும்பத்தில் ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த குடும்பத்துலேயும் ஒவ்வொருத்தருக்கா அப்படியே தொடர்ந்து பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அதுவும் அந்த இடத்த என்னன்னாக்கா தாக்க ஆரம்பித்து பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த காலகட்டங்கள்லாம் தெய்வம் ஒதுங்கிடும். தெய்வத்தை என்னன்னாக்கா நம்ம பக்கம் நெருங்க விடாத அளவுக்கு நமக்கு கட்டி வச்சுருவாங்க. அந்த கட்டு விழும்போது என்னன்னாக்கா நம்ம என்ன செஞ்சாலுமே தெய்வம் நமக்கு வழித்துணைக்கு வராது. அதே போல் கிரகங்களும் நமக்கு கெடுபலனை கொடுக்குற நேரத்தில் தான் இந்த மாந்திரிக வேலைகள் நமக்கு தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து அடிமலை அடிவிழணும்னு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே கூடாது, உங்களோட நிலம் விளையக்கூடாது, காடு விளையக்கூடாது, தொழிலில் வருமானம் வரக்கூடாது, வந்ததெல்லாம் செலவாகணும், அதே போல் நஷ்டத்தில் வரணும், அதே போல் யார்ட்டையும் வாங்கின கடனை கொடுக்க முடியாது, கொடுத்த கடனை வாங்கின முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதே போலனாக்கா குழந்தை பாக்கியம் ரொம்ப நாளைக்கு இருக்காது, ரொம்ப நாளைக்கு கல்யாணம் திருமண தடை வந்துகிட்டு இருக்கும். அதே போலனாக்கா 4 கால் ஜீவராசிலாம் இருக்கும். அந்த ஜீவராசிக்கு ஏதாவது நோய் நொடி வந்துட்டுருக்கும். ஜீவராசி என்னன்னாக்கா பாதிப்பு உண்டாக பண்ணும். இந்த மாதிரி வண்டி வாகனங்கள் இருந்தாலும் அதெல்லாம் எதனா அது ஒரு சேதாரம் ஆகணும், ஹாஸ்பிட்டல் செலவு கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கும். இதெல்லாம் தொடர்ந்து என்னன்னாக்கா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களோட எதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் முன்னேறவே முடியாது. இதே வேலையாகவே அவங்க இருப்பாங்க. உங்களுக்கு ஜென்ம விரோதியாகவே இருப்பாங்க. நீங்கள் முன்னேறக்கூடாதுன்னு மற்ற விஷயத்தில் கண்ணாக இருக்கிறாங்களோ இல்லையோ உங்கள் விஷயத்தில் கண்ணாகவே இருந்துக்கிட்டு உங்களை தொடர்ந்து கண்காணிச்சிக்கிட்டு உங்களுக்கு இந்த வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்னன்னாக்கா, உங்கள் குடும்பத்தில் அடிமலை அடிவிழும், குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும், யாருமே முன்னேற முடியாது. ஒரு வேலை அந்த கிடைக்கிற வேலையும் தட்டி பறிச்சுக்கிட்டு போவோம். அதே போல் சம்மந்தம் இல்லாமலே பிரச்சனைகள் வரும். கோர்ட்டு கேஸு வம்பு இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு போய் விடும். தேவையில்லாமல் தற்கொலை முயற்சி எண்ணங்கள்லாம் கொடுக்கும். இது மாதிரி நமக்கு எதிரான எண்ணங்களை, எதிர்மறை எண்ணங்களை நிறையாவே கொடுக்கும். அந்த அவங்க ஏவி விடுற அந்த ஏவல் பில்லி சுனியம் துஷ்டம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒரு காரியத்துக்கு நாளைக்கு போகிறோம், நம்ம ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் பேசிகிட்டு இருந்தோன்னா குடும்பத்தை சம்மந்தப்பட்டால அது என்ன பண்ணாக்கா ஆள் சொல்லி வச்ச மாதிரி அந்த காரியத்தை நாளைக்கு போகிற காரியம் ஃபெயிலியர் ஆகிடும். அந்த காரியம் நடக்க விடாமல் அந்த காரியம் ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து எதிரிகள் நமக்கு செய்ய நமக்கு பாதிப்புகள் உண்டு பண்ண நமக்கு முன்னேற்றங்கள் கிடைக்காது. அந்த மாதிரி செய்த எதிரிக்கு நீங்கள் எத்தனை பங்கு அனுபவிச்சிங்களோ அதை விட 2 பங்கு சேர்ந்து அனுபவிக்கணும். அந்த மாதிரி வேலைகள் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்னன்னாக்கா, ஒரு வெள்ளிக்கிழமை இல்லை அமாவாசை பௌர்ணமி நாளில் ஒரு வளர்ப்பிறையில் அந்த மாதிரி பாருங்கள், பார்த்துட்டு அதாவது சுக்கர ஹோரையாக இருக்கணும். என்னன்னாக்கா, ஏதாவது ஒரு தெய்வத்தை நீங்கள் உபாசனை எடுத்துக்கிட்டு நீங்கள் என்னன்னாக்கா முருகப்பெருமானை எடுத்தாலும் சரி, காளி எடுத்தாலும் சரி, ஆஞ்சநேயர் எடுத்தாலும் சரி, கருப்பர் முனீஸ்வரன் வீரன் எந்த தெய்வத்தை எடுத்தாலும் சரி எடுத்துட்டு அந்த தெய்வத்துக்கு படையல் போடணும். படையல் போட்டுட்டு என்னன்னாக்கா ஒரு தேங்காவை எடுத்து என்னன்னாக்கா வச்சிங்க.
ஒரு பச்சரிசி வாழை இலையில் பரப்பி அது நடுமத்தியில் தேங்காயை வச்சு அந்த தேங்காவுக்கு ஓம் சகஸ்ராரா ஹும்பட் ஸ்வாஹா அப்படின்னு இது சொல்லணும். இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லி என்னன்னாக்கா அந்த தண்ணியை தேங்காயை உடைச்சி அந்த தண்ணியை யாருக்கு கட்டு போட்டிருக்காங்களோ, யாருக்கு வீட்டில் கட்டு விழுந்திருக்கோ அவங்க தலையை சுற்றி தெளிக்கணும். இது முதல் பரிகாரம். ரெண்டாவது என்னன்னாக்கா மஞ்சள் தண்ணி, உப்பு இது 3ஐயும் கலந்து வீடு எங்கேயும் தெளிக்கணும். இது 2வது பரிகாரம். 3வது பரிகாரம் வெண்கடுகு இருக்குங்களா, வெண்கடுகை என்னன்னாக்கா சாம்பிராணியோட சேர்த்து தூபம் போடணும். இது 3வது பரிகாரம். 4வது பரிகாரம் என்னன்னாக்கா வீட்டில் 4 மூலையிலும் எலுமிச்சம்பழத்தை வெட்டி வைக்கணும். இது 4வது பரிகாரம். 5வது பரிகாரம் என்னன்னாக்கா வீட்டு வாசலில் எப்போதுமே என்னன்னாக்கா கோமதி சக்கரம் பதிச்சு வைங்க. அதே போல் பஞ்சாட்சரம் எந்திரம் இருந்தாலும் சரி, இல்லை ஐம்பொன் தகடு இருந்தாலும் சரி, அது எப்போதும் வீட்டு வாசலில் வைங்க. அதே போல் வீட்டுக்கு முன்புறமாக எப்போதுமே ஒரு குடம் தண்ணி இருந்துக்கிட்டு இருக்கணும். இந்த தண்ணியை வச்சுக்கிட்டு இருங்க. தண்ணிக்கு கெட்ட துஷ்ட சக்திகளை எதிர்க்கக்கூடிய சக்தி உண்டு. அதே போலனாக்கா அந்த உப்பு இருக்குங்களா, உப்புக்கு அதை விட 2 பங்கு துஷ்ட சக்திகளை எதிர்க்கக்கூடிய சக்தி உண்டு. அதே போல் என்னன்னாக்கா குலதெய்வத்துக்கு நினச்சி என்னன்னாக்கா 48 நாள் தும்பப்பூ இருக்குங்களா, அந்த தும்பப்பூவை பறித்து எடுத்துகிட்டு குலதெய்வத்தை 48 நாள் நீங்கள் என்னன்னாக்கா பூஜை பண்ணணும். பூஜை பண்ணிட்டீங்கன்னா யார் எதிரி உங்களுக்கு செஞ்சானோ உங்கள் குலதெய்வம் கட்டிலேருந்து வெளியே செஞ்ச எதிரியை போய் திருப்பி தாக்க தயாராகும். தயாரான பிறகு என்னன்னாக்கா உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் அடிப்படையாக உங்களுக்கு எப்படி ஆரம்பிச்சதோ அதுபடியே ஆரம்பிக்கும். ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் கண்கூட பார்க்கலாம். நான் சொன்ன பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து எதிரிக்கு உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி அங்கே நடக்க ஆரம்பிச்சிடும். எதிரிக்கு அடி மேலே அடி விழும், அடி சறுக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் என்னன்னாக்கா நீங்கள் குலதெய்வத்தை கட்டிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு பிடி மண் அள்ளிக்கிட்டு உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் பூஜை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா குலதெய்வத்தை கட்டிட்டாங்கன்னா தெய்வத்தை நேரடியாக கட்ட முடியாது. தெய்வம் உங்கள் வீட்டுக்கு வர அளவுக்கு உங்கள் மண்மனையை தான் கட்ட முடியுமே தவிர தெய்வத்தை நேரடியாக கட்ட முடியாது. தெய்வத்தை நேரடியாக கட்டினோன்னா மனுஷன் தான் பெரிய ஆள், தெய்வம் அவனுக்கு கீழே வந்துடும். அதனால் தெய்வம் உங்கள் வீட்டுக்கு வராததுக்கு இந்த துஷ்ட சக்திகளோட துர்வாடைகள் வீசும். அந்த துர்வாடைகள் தெய்வத்துக்கு ஆகாது. அதனால் கெட்ட வாடைகள் வீசும்போது தெய்வம் நெருங்காது. அதனால் தள்ளி தான் நிற்கும். அந்த கெட்ட வாடைகள் அடிக்கும்போது தெய்வம் தள்ளி நிற்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த கெட்ட தேவதைகள் பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ என்னன்னாக்கா உங்களுக்கு பிரச்சனைகளை ஆரம்பிக்கும். அதனால் என்னன்னாக்கா நான் சொன்ன மேற்கண்ட பரிகாரங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. அதே போல் என்னன்னாக்கா எதிரி செய்தவனுக்கு திருப்பி அனுப்பக்கூடிய மந்திரங்கள் வித்தைகள் நம்மள்கிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க பர்சனலாக நம்மளோட வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் எதிரிக்கு என்ன தான் செஞ்சாலும் உங்களை தாக்காத அளவுக்கு வித்தைகள்லாம் இருக்குது. உங்களோட பாதுகாப்பு கவசங்கள்லாம் நம்மள்கிட்ட இருக்குது. வேணுங்கிறவங்க நம்மளை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பாதுகாப்பு ரட்சை வேணுங்கிறவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். இதுக்கு 2 வருஷம் கேரண்டி நான் ஷூரிட்டி தரேன். அது பிரச்சனை கிடையாது. வேணுங்கிறவங்க நம்மள்ட்ட பர்சனலாக கேளுங்க. அதே போல் டைம் பாஸ் தயவு செஞ்சு யாரும் பண்ண வேணாம். வேணுங்கிறவங்க உங்களோட பேர், ஊர், நட்சத்திரம், குலதெய்வ பேர் இதெல்லாம் அமுச்சு விடுங்க. நான் உங்களுக்கு நல்லா சிறப்பாக பண்ணித்தரேன். அதே போல் தொழில் முடக்கமாக இருந்தாலும் சரி, எதிரி தொழில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த ஒரே ஒரு தீர்வு உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதே போல் எதிரி உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறானா, அந்த பிரச்சனை கொடுக்குறவனா உங்கள் குலதெய்வத்தை வச்சு முடிக்கணும். அவன் ஏவல் பில்லி சொல்லி செஞ்சுருந்தால் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தை கட்டியிருந்தானா குலதெய்வம் வேலை பார்க்கும். எதிரியை திருப்பி அடிக்கக்கூடிய மந்திரங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது உங்கள் தெய்வத்தை உங்கள் வசம் கூப்பிட்றதுக்கான குலதெய்வத்துக்கு உண்டான மந்திரம் பாருங்கள். ஓம் க்ரீம் க்ளீம் ஸ்ராம் ஸ்ரீம் உங்கள் குலதெய்வ பேரை சொல்லிவிட்டு வசி வசி வா வா ஹும்பட் ஸ்வாக இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை குலதெய்வ பேரோட சேர்த்து உபாசனை சொல்லி இந்த மந்திரத்தை ஜெபிக்கும்போது குலதெய்வம் கட்டிலேருந்து வெளியில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்து கொடுக்கும். சரிங்களா? மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாக்கா நம்மளோட வாட்ஸ்அப்பை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட சந்தேகங்கள், தனிப்பட்ட சந்தேகங்கள்லாம் தீர்த்து வைக்கிறேன். தயவு செஞ்சு டைம் பாஸ் மட்டும் யாரும் பண்ணாதீங்கன்னு மறுபடியும் கேட்டுக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து